இப்போ மேசம்னு எடுத்துட்டோம்னாவே அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அவங்க பூமியில பிறக்கும் போதே ஒரு கோபக்காரங்களா தான் பிறப்பாங்க. அவங்களோட இயல்பு வந்து சட்டுன்னு கோபப்படுறது, சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறது, ஒரு விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். சட்டுன்னு அவங்களுக்கு எது சரின்னு படுதோ வார்த்தைகளை சட்டுன்னு விட்டுடுவாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் எடுத்துட்டோம்னா ரொம்ப பண்ண மாட்டாங்க. இந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க நட்புக்கு அப்படிங்கிறப்போ எவ்வளவுதான் ஜாலியா இருந்தாலும் டக்குன்னு கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கட் பண்ணிட்டு போயிடுறது. ஆமா, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே சமயம் அதனால அளவுக்கு மீறி வாங்கிடக்கூடாது. எதுவுமே அளவோட இருந்தா நல்லது. யோசனை பண்ணிட்டு வாங்க. அதனால கண்டிப்பா செவ்வாய் அவங்களுக்கு நல்ல அமைப்புல இருந்தாருன்னா கடனை ஈஸியா அடைச்சிடுவாங்க. இல்லைன்னா அந்த கடன் கிரகமே செவ்வாயின்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தொழிலை பொறுத்தளவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவாங்க. இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை பண்ணலாமா கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சு. ஆமாம்மா, அதில் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் ஒரு அருமையான ஜோதிடர் நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்க தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்க, மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா, நிச்சயமா. நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதுல மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலேயோ பிறந்துட்டாங்கன்னா அது ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவா பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன பிரசன்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பத்தி கேட்டதுனால இந்த பிறப்புலயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். மேம், நீங்க பிறப்பு பலன் பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இப்போ மேஷ ராசிக்கு என்ன பிறப்பு பலன்? கண்டிப்பா, இப்ப மேசம்னு எடுத்துட்டோம்னாவே அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அவங்க பூமியில பிறக்கும் போதே ஒரு கோபக்காரங்களா தான் பிறப்பாங்க. அவங்களோட இயல்பு சட்டுன்னு கோபப்படுறது, சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறது, ஒரு விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். சட்டுன்னு அவங்களுக்கு எது சரின்னு படுதோ வார்த்தைகளை சட்டுன்னு விட்டுடுவாங்க. அந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது அவங்களுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளஸும் கோபம் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட எதை சொன்னா வேலை வாங்க முடியும் அப்படிங்கறது. ஏன்னா செவ்வாயை நம்ம எப்படி சொல்லுவோம், தளபதி. ஒரு ராணுவம் இருக்குன்னா அந்த ராணுவத்தை வழிநடத்தக்கூடிய தளபதி யாரு அப்படின்னா அந்த செவ்வாய்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அதிகாரம் இல்லைன்னா எந்த இடத்துலயுமே வேலை செய்ய முடியாது. ஏப்பா அதை பார்த்து இந்த வேலையை பண்ணுப்பான்னு சொல்றத விட இந்த வேலையை நீ பண்ணிதான் ஆகணும், அதை பண்ணு அப்படின்னா அந்த வேலை கரெக்டா நடக்கும். ஏன்னா ஒரு பயம் அப்படிங்கறது அந்த வேலையை நடத்தி கொடுத்துடும். அது மாதிரி ஒரு டீம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு தலைமைத்துவம் தாங்கக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கிறது இந்த மேசராசிக்கு இயல்பிலேயே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதோட அவங்களுடைய வருமானம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேஷத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க கணவன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வருமானம் இருக்கும், ஒருத்தருக்கு வருமானம் இருக்காது.
சரி, படிப்பை பொறுத்தளவில் ரொம்ப கேஷுவலாக எடுத்து படிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எல்லாம் படிக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக நண்பர்களோட நல்லா கலந்து பேசி ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கம்யூனிகேஷன் எடுத்துட்டோம்னா ரொம்ப பண்ண மாட்டாங்க. இந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க நட்புக்கு அப்படிங்கிறப்போ எவ்வளவுதான் ஜாலியா இருந்தாலும் டக்குன்னு கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிடுறது. ஆமா, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே சமயம் ரொம்ப தந்திரமா நல்ல ஒரு டேலண்டா ஒரு விஷயத்த கையாளக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம தளபதினு சொல்லணும்னா நம்ம போர்க்களத்துல அந்த வியூகம் அமைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு திறன் வந்து இவங்கள்ட்ட இயல்பிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வீடு வந்து நல்ல நீர்ப்பாசன வசதி உள்ள இடமாக அமையக்கூடிய, மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஏரியா எடுத்துட்டோம்னா ரொம்ப வறண்ட பூமின்னு எடுத்தாலும் இவங்க வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு பக்கத்துல தண்ணி டேங்காவது பக்கத்துல அமைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நமக்கு கேணிகள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. போர்வெல்ல இவங்களுக்கு கொஞ்சம் குயிக்காவே நீர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதே மாதிரி அல்லது வாட்டர் டேங்க் பக்கத்துல ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு, நீர் வசதி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அம்மா மேல ரொம்ப பற்றுதலா இருப்பாங்க. இவங்க யாருக்கு அடங்கி போவாங்கன்னா அம்மாவுக்கு தான் அடங்கி போவாங்க. அம்மான்னா போதும், அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது பேர் சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க தாத்தா வந்து இன்னாருடைய பேரன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் வாங்கினவராக இருப்பாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே இது ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, சாப்பிட்றதுக்கு இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் அளவா எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கறது கூட சொல்லலாம். அவங்களுடைய மனைவி ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு ஏத்தவங்களாக நல்ல அழகானவங்களாக அவங்களுடைய மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களுமே ரொம்ப நல்ல பழகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தீராத ஒரு விஷயம் என்னன்னா கடன் வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. கடன் இருந்துகிட்டே இருக்கும், ஈஸியா வாங்கிறது கண்டிப்பா உண்டு அவங்களுக்கு. ஆனா அதை அடைச்சிருவாங்களா? ஒரு கொஞ்சம் போராடி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு எந்த நிகழ்வு அவமானத்தை தரும்னா அந்த கடன் ஒண்ணுதான் அவங்களுக்கு அவமானத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால அளவுக்கு மீறி வாங்கிடக்கூடாது, எதுவுமே அளவோட இருந்தா நல்லா யோசனை பண்ணிட்டு வாங்க. அதனால கண்டிப்பா செவ்வாய் அவங்களுக்கு நல்ல அமைப்புல இருந்தாருன்னா கடனை ஈஸியா அடைச்சிடுவாங்க. இல்லைன்னா அந்த கடன் கிரகமே செவ்வாயின்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கோ அந்த அளவுக்கு அது டல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் இவங்களுக்கு. ஏன்னா லக்னாதிபதியே செவ்வாய், அவரே 8க்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா கோவப்படுறதுனாலயே அது அவங்களுக்கு மைனஸா போயிடுறது உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்துல கொஞ்சம் நல்ல ஈடுபாடு இருக்கு. அதுக்காகவே நல்ல பாத யாத்திரைகள் எல்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அப்பா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அது இவங்களுக்கு பிடிக்காது. அதனால அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்மேட்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவருடைய அதிகாரத்துக்கு அப்பா வந்து அட்வைஸ் பண்ணாலாம் இவருக்கு பிடிக்காது. எல்லாம் எனக்கு தெரியும், போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதெல்லாமே வாலிப வயசுல பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகவே அவங்களுக்கு அமைஞ்சிறது உண்டு. தொழிலை பொறுத்தளவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவாங்க. இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை பண்ணலாமா கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்க. ஆமாம்மா, அதில் வந்து அடுத்தவன் இறங்கி யோசனை பண்ணால் கூட நம்ம எடுத்துட்டோமே வேலையாள் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த சப்பக்கட்டும் கட்ட மாட்டாங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அவங்களே தூக்கம் முழிச்சு கூட அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பேரின்பம் அப்படிங்கிறதே வேலை செய்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு நல்ல பிள்ளையா அப்படின்னா இல்லை, ஊருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியவங்க இந்த மேஷத்தை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியது ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதனால் வெளியூர் வெளிநாடு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு இடத்துல நின்று நிலச்சி ஒரு விஷயத்தை செய்கிறத விட நகர்ந்து கொண்டே இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இயல்பில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலனாக நம்ம எடுத்துக்க முடியும். சூப்பர், நல்ல அழகான பிறப்பு பலனை இவ்வளோ அழகாக தெளிவாக இவ்வளோ அருமையாக சொன்னீங்க. உண்மையிலே இது யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா மேஷராசி ஆளுங்களுக்கு? இன்னும் எனக்கு நிறைய பேரை தெரியும். இதில் நீங்கள் சொன்னதில் முக்கால்வாசி இருக்குது அவங்களுக்கு. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ முக்கால்வாசி நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே இருக்குது.
இது இவ்வளோ அழகா தெளிவா அவ்வளோ அழகா இல்ல சொல்றீங்க. இது வந்து சூப்பரா இருந்தது. ஃபிக்ஸடு. இந்த ராசினா அவங்களுடைய அமைப்புகள், அவங்கள அப்படியே சுத்தி உள்ள நிகழ்வுகள் இதுதான். இன்னும் சொல்லப்போனா எந்த உறவுகள்ட்ட இவங்க ஸ்மூத்தா பழகலாம், எந்த உறவுகள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அது கூட அப்படிங்கறது தெரியும் கூட உங்களுக்கு. கண்டிப்பா சொல்ல முடியும். இவங்கள பொறுத்தளவுல இளைய சகோதரர்கள்ட்ட இவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அவங்க மூலமா கடன் பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்களால சில அழுத்தங்கள் இருக்குமே தவிர பெரிய மைனஸ் அப்படின்னு மைனஸ் சொல்றதுக்கு வராது. இல்ல. அது நல்லா தான் இருக்கு. அதே போல மாமனார் உறவுங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே இடைஞ்சல தரக்கூடியதாகவே இருக்கும். அது எப்படி அப்பா கூட ஒத்து போக முடியலையோ அதே மாதிரி மாமனார் கூடயும் அவங்க அவ்வளவா ஒத்து ஒத்து போக போக மாட்டாங்க. முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. மாமியார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தா கூட அவங்களால நன்மைகள் உண்டு இவங்களுக்கு. மாமியார் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால உறவுகளை கூட நம்ம அவ்வளோ அழகா எடுத்துக்க முடியும். இவ்வளோ அழகா மேஷ ராசிக்கு இவ்வளோ அழகா ஒரு பிறப்பு பற்றி இவ்வளோ அழகா சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இந்த மேஷ ராசி உள்ளவங்கெல்லாம் வந்து இப்போ பார்த்தா தெரிஞ்சிருப்பாங்க. இவ்வளோ நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் குணம் இருந்ததா அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நன்றி மேம்.